சேர் வாங்கி 1 மாசம் ஆகல பழுக்குன்னு வச்சுக்கிச்சா யாத்தாலாம் கட்டிட வேண்டியதுதான். அவன் தள்ளாது கட்டி காசு பிடிக்கணுடாப்பா. அவ்வளவுதான். எவனாவது ஏமாந்த வந்தானாக்கா தள்ள கட்ட வேண்டியதுதான். என்னடா குப்பா சேர் போட்டு ஜாலியா ஓடிங்கிறா பரதேசி. நீ உட்காந்தானாக்கா 10 பைசா வாங்கினதா நீ போடா. என்னடா மூஞ்சி வச்சு மாதிரி போடான்றா உங்ககிட்ட தான் பேசலான்னு வந்தா. நீ ஒன்னே பேசுற போ. அது இல்லடா குப்பா சேர் தொட்டானே இடுப்பு மேல விடுவேன் போடா. என்னடா உட்கார வேணான்றா. டேய் போடா வந்துட்டாரு. ஓ சேர் புதுசா மாட்டினா உட்கார கூடாது நீ? ஆமாண்டா ஏன் சேரு உட்கார கூடாது. குப்பா உன் சேரு நான் சூனி வைக்கிறா தானா ஓடிதுடா பாடுறா. ஏற்கனவே கொஞ்சம் தான் போச்சா இவரு சூனி வைக்கிறது போடா. நெஞ்சமுறை நீ என்றது கண்ணு ரெண்டும் நான் என்றது. பாட்டு தான் பாடு தெரியலையா? நெஞ்ச முண்டு நீ நட தம்பி இந்த பாட்டு. இந்த வாட்டி நான் சூப்பர் சிங்கர்ல சேரணுக்கு நான் பிராக்டிஸ் பண்றேன். நல்லா பிராக்டிஸ் பண்றேன். ஏர்ல போயா கை தழுவு தண்ணியில பிராக்டிஸ் பண்ணு. அப்படி பண்ணா குரல் அப்படியே வயன்னு வரும். அப்படியா உனக்கு தெரிஞ்சதுதான் சொன்னா. டேய் சேர தொட்டானே கையை வச்சு ஏறா கையா. நானா நீ சொல்றதுல உட்காந்து நீ கேக்குறா. நீ முன்னே கேட்க தேவையில்ல. அழகா பாடுற அருமையா பாடுற. போ ஸ்ட்ரைட்டா சூப்பர் சிங்கர் சேர்த்துக்கோங்க. எனக்கு தான் அது நல்லா தெரியுமா. நான் ஒரு பாட்டு பாட்டா ஓ மாட்டான் ஒன்னே மாட்டான். சரி பாடு. சின்ன சின்ன ஆசை முத்தி போன ஆசை பார்க்க வேணும் ஆசை. ஆஹா ஆஹா ஓஹோ எவ்வளவு அருமையா இருக்குது பாட்டியா. போப்பா இதே மாதிரி பாடு. வெண்ணிலாவை தொட்டு மொத்தம் ஒரு ஆசை. எல்லாம் வெயிட்டா மாட்டுன்னு பார்த்தாக்க எல்லா வாரத்துல லூசா மாட்டுதா என்ன பண்றது? எப்போ என்ன பண்ணிக்கிற வெளியா? ஏன் சும்மா தான் உட்காந்துக்கிறேன். இந்த சேர் தான் ஒஞ்சு போச்சு. இப்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் ஏன் கேட்டு கிடக்குறேன். போயா எங்கன்னா போய் பொறிக்கிட்டு வாயா. எப்போ என்ன பேசுற? ஏதோ புள்ள கிட்ட அப்பம் பேசுற மாதிரியா பேசுற? நீ அப்படி கேட்ட புள்ள மாதிரி எடுக்கிறேன். உங்க அப்படித்தானே பேசுவேன். எப்போ திடீர்னு உனக்கு கை கால்லாம் விளங்காம போச்சுன்னா யார் உன்னை பாத்துக்கிட்ட? என்னது கை கால் விளங்காத போடுமா? என்னடா பேசுற? சப்போஸ் ஆச்சுன்னா என்ன பண்றது? நான் தானே உன்னை பாத்துக்கணும். எப்பா எனக்கு ஒன்னே ஆகுது. நீ மூடின்னு போ. இல்லப்பா நீ ரோட்டு பக்கம் நடந்து போற. சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்ப யார் பாத்துக்கணும்? நான் தானே பாத்துக்கணும். எப்பா சாமி உனக்கு ஒரு கும்பிடு சாப்ப மாவிட்டு கிடக்காத போடா. சரி ஒரு 200 ரூபாய் கொடு செலவுக்கு இல்ல. சேரத்துக்கு மூஞ்சில் அடிப்பேன். ஒன்றி போன சேர ரெடி பண்ணி அவனோட காசு கேட்கலான்னு பார்த்தாக்கா 200 போகணுமா? நீ எப்பவுமே இனிமே தான் பண்ணி கெடுக்கிற. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் உன்னை பாத்துக்கிறேன். இல்லையா இது போட்டுக்காரு எவனுமே வரலையா? நீ வாக்கா நீ கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்சா நீ எப்படியாவது வாங்கி தருவாரு. என்ன கோபால் எதுவும் யாரை கூப்பிட்டு வரான்? நோ குப்பானா என்ன கோபால? இது எனக்கு தெரிஞ்சாக்கா கடத்தொல்லை அதிகமாகி போச்சு. ஏன்னா வட்டி காசு வாங்கிக்கூடான். நானே காஞ்சி வைக்கிறேன். சேர உட்கார வச்சாக்கா 10 பைசா கிடைக்காதா? அண்ணா கரெக்டா மாசம் மாசம் கொடுத்துருவோண்ணா. வாங்கி கொடுங்கண்ணா. கொடுக்கறதுக்கு பிரச்சனை இல்லம்மா. ஏற்கனவே 10 லட்சம் வெளியே கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு 10,000 தானே வேணும். 10,000 ரூபாய் 5,000 சில்லற அமௌண்டான கொடுக்குது இல்லம்மா. என்ன கோபால சொல்லி கூப்பிட்டு வர மாட்டியா? நோ நானா கோ உட்காரு. என்ன கோபால என்ன உட்கார சொல்ற? இல்லண்ணா ரொம்ப தூரம் நடந்து வந்தா அதான் உட்கார சொன்னேன். கோ உட்காருக்கா. இருமா அவன் தான் சொல்றானா ஸ்ட்ரெயிட்டா வந்து உட்கார. அறிவில்ல உனக்கு? நோ மரியாதை பேசுனா. கடங்குக்கு வந்துட்டு இப்பெல்லாம் பேசாதண்ணா. உனக்கு காசு கொடுக்க மாட்டோமா? வேலையை பார்த்துன்னு போ. காசு இருக்குன்ற திமிர்ல ஆடாத. நீ எல்லாம் அழிஞ்சு போயிடுவ. காசு யாரு கட்டுக்குது? நானே இந்த கொஞ்சம் சரி யாரு தள்ளி கட்டலான்னு பாக்குறேன். வரத்தெல்லாம் சாப்பிட்டு போகுதுங்களா? கோபால ஒன்ன மாதிரி நல்லவங்களாம் யாரும் இல்லடா. இந்த மாதிரி ஆளுக்காக கை காலம் ஈத்துட்டு தான் போவான். கோபால உனக்காக தான் பாக்குறேன். பொம்பளை போக சொல்லு. என்ன சாப்பிட விட்டுனுக்குதா? ஏய் அப்படி என்ன விடுவேன்? கோ விடுதா. ஏய் விடுற பலாப்பழம் கொடுத்துடுறேன். உடுப்பியா என் சொந்தக்காரங்க அப்படியே பூந்து வந்து வந்து பண்ணுங்க. அப்படியே ஒரு மிதி மிச்சிருவேன். இவன் மூஞ்சிக்காக தான் பாக்குறேன். வா கோபால மூஞ்ச பருதுக்கு. என்னடா இது அதுவா வந்து கை கட்டு போகுதா? போன வருஷம் வந்து அதோட இப்பதான் வர. போன வருஷம் தான் இருக்கிறத உருவி அனுப்பிச்சிட்டிய. அத காமெடி பண்ணாத வாப்பா. குப்பா யார் தெரிஞ்சா? போன வருஷம் வந்தான உன் ஃப்ரெண்ட் அவன் தானா? அவனே தான். என்னப்பா நல்லா இருக்கியா? சௌகரியமா இருக்கியா? இருக்கிறேன்பா இருக்கிறேன். இவனை போட்டு வேண்டித்தான். வாப்பா உட்காரு வா. 2 சேர் இல்லையாப்பா ஒண்ணுதானே இருக்கு. ஆட நீ இருந்தா இல்லையே அவன் எப்பவுமே வரந்தானா? நீ உட்காரு. என்ன பிஞ்சு கண்ணா உட்காரட்டுமா? உட்காருப்பா. 850 ரூபா கொடுத்து புது சேர் வாங்கிக்கிறேன். உட்காரு. இதுல போய் என்ன இருக்குதா? இந்த மரியாதை தான் உங்கள்கிட்ட தான் பிடிச்சது. என்ன மரியாதை கொடுக்குறீங்க? மரியாதை குத்தி பழகிடுச்சு. நீங்க உட்காருங்க. ஏன்பா சும்மா தான் உட்கார்ந்து சுக்குள்ள உறிஞ்சிருச்சுப்பா. 800 ரூபாய் சேரு. அட பாவி சொட்ட உன் ஃப்ரெண்ட் அப்படி வச்சுட்டான்.
நீ கவலைப்படாத, அவன் குத்துடுவான். குடுக்கலன்னா அவ்வளவுதான், நான் போலீஸ் கேஸ் குடுத்துருவேன். யாரு வீட்டு சேர வச்சுட்டு போடுவான்? ஏம்பா சும்மா உட்காந்துங்கப்பா, உடஞ்சிடுச்சுப்பா. ஏன்டா என் பேரு கெத்துரு மாதிரி. டேய் சும்மா தான் உட்காந்துருந்த, அதான் உடஞ்சிடுச்சுடா. நான் என்னடா பண்ணுவேன்? எவ்வளோப்பா சேரு? சேர் வந்து 800 ரூபாய் தான். கடைக்கு போய் வந்து 200 ரூபாய், மொத்தம் 1000 ரூபாய். 1000 ரூபாய் குப்பாட்ட குத்துடு. ஏய் நான் எதுக்குடா காசு தரணும்? உன்னை நான் பார்க்க வந்தா தண்டனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமா? டேய் அவனை பார்க்க வந்த, உட்கார சொன்ன மரியாதைக்கு இப்படியா சேர ஓடிப்ப? டேய் அவன் அசிங்கமா திட்டா, எல்லாம் சேருடைய காசை குத்துறா. சேருடைய காசு குத்துறா. நான் கொடுக்க மாட்டேன். ஒழுங்கா சேருக்கு நான் காசு கொண்டு என்ன பண்ணவும் தெரியாது. அது சும்மா வாங்கி போச்சா? இல்லடா என்ன ஏமாத்தீங்க. பாரு மரியாதை கெட்டு போட புரிஞ்சுக்கனா, அவன் ஒழுங்கா சேர வாங்கி கொடுக்க சொல்லு, இல்ல நான் என்ன பண்ணணும்னு தெரியாது. உனக்கு 1000 ரூபாய் தானா? இங்க 1000 ரூபாய். நான் இந்த சேரை இப்ப நல்லா உடைக்க போறேன்டா. ஓடி ஓடி நல்லா ஓடி. ஆனா வேணாம் நான் சொல்றேன், இப்ப அது 3 சேரு. என்னடா பைத்தி மூச்சு போச்சு அவன் பிரெண்டுக்கு இப்படி பண்றான்? தெரியலையே. என்னடா நடக்குது எங்கிட்டா? இருப்பா, என்னப்பா பண்ணிக்கிறீ நீ? நீ ஏன் சேரு நான் உடைக்கிறேன்டா, நீ யாரா அதை கேக்குறது? உன் சேரா? மாப்பிள பைத்தியம் பழுகுதா மாப்பிள? டேய் அவன் சேர ஓடிக்கிறான், அவன் குடுக்கலடா. எப்போ ஒஞ்சு போன சேர எத்தனை வாட்டி ஓடிப்பாரு அவரு? போட்டு குதிச்சா. டேய் அந்த சேர விடாத. யாருகிட்ட கதை கொடுக்குற? நம்ம சேர்ல காக்கா நேரா கக்கா உட்காந்து இருக்கோம். இரு அந்த சேர்ல இருக்குதான்னு இல்லையான்னு பாக்குறேன். நம்ம சேர் தான் பாத்தியா? ஏம்பா உங்க சேர் தான்ப்பா, நான் உட்கார்ந்தேனா உடைஞ்சிச்சப்பா. டேய் அவரே சொல்றாருல, அவர் உட்காந்து தான் வந்துச்சுன்னு, இப்ப என்ன பண்ணிட்டு நீ? எப்போ எனக்கு தெரியாது. இந்த சேர்ல ஒரு கால் ஒஞ்சிச்சு, அந்த சேர் தான் இது. மாப்பிள என்னது கூட வாங்கிச்சா? அந்த சேர் தான் மாப்பிள. என்னது ஒரு கார் உடஞ்சிச்சா? உண்மையாவா? ஆனா உண்மையை தான் சொல்றான். உடஞ்ச சேர் எத்தனை வாட்டி ஓடிப்பா? என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டாரா? ஒஞ்சு சேரை வச்சு காசு கறந்துட்டானா எங்க அப்பா. சமோசா உங்க அப்பா. அடப்பாவி அழகா கோத்து விட்டுச்சா. இப்ப என்ன பண்ண போறா தெரியும் தச்சு தாக்கு முடிஞ்ச. டேய் உன்னை பார்க்க வந்து எனக்கு இது தண்ணி நடாது. அட்டின் படாதீரா. ஏன்பா அவனுடைய காசை குத்துறான்பா. பிஜிக்கனா மாத்தி மாத்தி பேசாத. நீ தான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வரேன், கொஞ்சம் சேர வைன்னு சொன்னியா இல்லையா? நான் சொன்னேனா? மாத்தி மாத்தி பேசாத. டேய் சொன்னானா இல்லையா? ஆமா ஆமா சொன்னாரு. அட துரோகி, நீ எல்லாம் என் நண்பனாடா. நண்பா அவங்க சொல்ற நீ நம்புற? இதுக்கு மேல எப்படிடா மாறிப்பா? பாவம் அந்த ஆளு உன்னை நம்பி வந்தா எப்படி பண்ணிட்டியா? டேய் துரோகி, இந்த சேர் கொடுப்பா கொஞ்சம். இந்தாப்பா. என்னடா பண்ண போற? என்ன பண்ண போறாரு? தெத்த போறாங்க. ஆமாடா, உன்னை நான் சும்மா மாட்டேன்டா. எப்படியோ ஒஞ்சு சேரை வச்சு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டேன். குடு 100. டேய் 100 ரூபாய் தான் தரேன். 100 என்னப்பா மாத்தி பேசுற? அந்த காசை காமி பார்க்கலாம். இன்னும் 1000 ரூபாய் முன்ன பின்ன பார்த்து இல்லையா? இந்த பாரு. எப்போ அங்க பாரு திரும்பி வராங்க. டேய்